வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மோட்டார் சைக்கிளோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்கிறது தான். எல்லார் வீட்லேயும் மோட்டார் சைக்கிள் இருக்குது. இன்றைக்கி மோட்டார் சைக்கிள் இல்லாத வீடே கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மோட்டார் சைக்கிளாவது கண்டிப்பாக இருக்கும். நம்ம மோட்டார் சைக்கிளோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. இது பெரிய சிக்கலான விஷயமோ இல்லை இதுக்காக நம்ம அதிகமாக செலவு பண்ணுங்கிறதோ அவசியம் இல்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய டைமை பொறுத்து நமக்கு சின்ன சின்ன விஷயங்களில் செஞ்சு நம்ம வண்டியை நாமே பராமரிச்சுக்கலாம். இதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நமது மோட்டார் சைக்கிள், அதாவது இருசக்கர வாகனம், அதில் நம்ம டயரில் இருக்கக்கூடிய காற்றை சரியாக இருக்குதா, அந்த டயர்களில் இருக்கிற காற்றழுத்தம், அதாவது ப்ரெஷர், அதை நம்ம தினம் செக் பண்ணணும். சரியான அளவு நம்ம காற்றை உறுதிப்படுத்திக்கிட்டால் தான் நமக்கு மைலேஜும் கிடைக்கும். நம்ம டயரில் அதிகமாக காற்று ஏற்றும் போது அது வண்டியை கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இருசக்கர வாகனத்தில் எவ்வளவு காற்று ஏற்றணும் அப்படிங்கிறத நம்மளோட வண்டியோட மேனுவல்லையும் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டயரோட கண்டிஷன். நம்ம இருசக்கர வாகனத்தோட டயர்களை நல்ல நிலைமையில் வச்சுக்கணும். டயர் த்ரெட்டுகள் நம்மளோட விபத்துக்கும் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் டயரோட கண்டிஷனை செக் பண்ணிக்கிங்க அடிக்கடி. ரொம்ப தேஞ்சிருச்சுன்னா நம்ம வேறு டயர்களை மாற்றிக்கணும். அடுத்து நம்ம இருசக்கர வாகனத்தில் இருக்கிற கேபிள்ஸ் அண்ட் பிவட்ஸ், கேபிள்களை ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா அடிக்கடி செக் பண்ணி அந்த கேபிளையும் நம்ம மாற்றிக்கணும். அதோட கண்ட்ரோல் பிவோட்ஸ் அடிக்கடி லூப்ரிகேஷன் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம மோட்டார் சைக்கிள் அதிக ரெஸ்பான்ஸை கொடுக்கும். அடுத்த விஷயம், நம்ம மோட்டார் சைக்கிளோட செயின் அழுக்காகவோ துருப்பிடிச்சிருந்தாவோ அதை அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கணும். செயின் லூஸாக இருந்தால் அதை லூப்ரிகேஷன் பண்ணிக்கணும். நம்ம இருசக்கர வாகனத்தோட செயின் அழுக்கு இல்லாமல் துரு பிடிக்காமல் இருந்தால் மட்டும்தான் அதோட குதிரைத்திறன், அதாவது ஹார்ஸ் பவர் இம்ப்ரூவாக இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆயில், அப்புறம் ஏர் ஃபில்டர். இதை நம்ம அடிக்கடி ரெகுலராக செக் பண்ணிக்கணும். சுத்தமான ஆயிலை தான் பயன்படுத்தணும். நம்ம இருசக்கர வாகனத்துக்காகவே ஆயில்கள் இருக்குது. அந்த ஆயில்களை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணணும். மட்டமான லோ கிரேட் ஆயிலை மட்டும் எக்காரணத்தை கொண்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் அது நம்ம என்ஜினோட ஆயிலை ரொம்ப குறைச்சிரும். ஏர் ஃபில்டரை ரெகுலராக செக் பண்ணி அதை க்ளீன் பண்ணி போட்டுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது த்ராட்டில் கேபிள். நம்ம இருசக்கர வாகனம் நல்ல ரெஸ்பான்ஸை கொடுக்கணும் அப்படின்னா சரியான த்ரோட்டில் கேபிள் நீளம் இருப்பதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கடைப்பிடித்து நம்ம இருசக்கர வாகனத்தை அடிக்கடி செக் பண்ணிக்கணும். கேரேஜ் அல்லது ஒர்க் ஷாப்பில் கொடுத்து அடிக்கடி செக் பண்ணிக்கலாம். பழுதடைந்த நம்ம இருசக்கர வாகன பாகத்தை மாற்றிக்கணும். அதே போல் உடைந்திருக்க பாகத்துங்களையும் மாற்றிக்கணும். இப்படி சரிவர நம்ம இருசக்கர வாகனத்தை பராமரித்தோம்னா நம்ம இருசக்கர வாகனம் அதிக செயல்திறனை மேம்படுத்த உதவும். நாமளே அன்றாடம் பராமரித்து வந்தால் நம்ம இருசக்கர வாகனத்துக்குரிய செலவும் மிச்சமாகும். இது உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கணுங்கிறத நான் நம்புகிறேன். இன்னும் பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.